ஒரு பாட்டை கேட்டாலே நமக்கு துக்கம் தொண்டை அடைக்கும். ஆனா பாடுறவங்க குரல்ல துக்கம் இருக்காது, தெளிந்த நீரோடை போல ஒரு குவாலிட்டி தான் இருக்கும். அதே போல காட்சியிலையும் புன்முறவலோட பாடுவாங்க. நமக்கு தான் அந்த பெண்ணை பார்த்தா ஐயோ பாவம் இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். என்ன பாட்டுன்னு தெரியுதா? 1961 பாகியலட்சுமி படத்துல சுசீலாமாவுடைய மேஜிக்கல் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டு. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. படத்தோட பேர் தான் பாகியலட்சுமி. ஆனா இந்த படத்துல வர ஹீரோயின் கமலா கேரக்டர் சௌகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பாக்கியமே கிடையாது. சின்ன வயசுலேயே கல்யாணமாகி கணவனை எழுந்திருப்பாங்க. வெள்ளை உடை உடுத்தி ஆசா பாசங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வெறுமையை கேப்சர் செய்யற பாடல் தான் இது. கவிஞரசர் கண்ணதாசன் அவங்க மனசுல இருக்கிற உணர்வுகளை அப்படியே வடிச்சு கொடுத்திருப்பார். பாடல்ல ரொம்ப அழகான விஷயம், மெல்லிசை மன்னர்கள் போடுற மெட்டுல இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த இன்ப துன்பங்கள் இதை 2 ராகங்கள் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஹிந்தோளம் மற்றும் சந்திரகவுன்ஸ், இது ரெண்டையும் கலந்து இந்த பாடல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. இது தமிழ் சினிமா வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். பண்ணைபுரத்துல ஒரு 11 வயசு சிறுவன் இந்த பாடலை கேட்கிறான். அப்போ அவனுக்குள்ள இந்த பாடலோட வரிகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், அதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம். கண்ணதாசனின் இந்த வரிகளை கேட்டு தனக்குத்தானே தன் எதிர்காலம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்ட சிறுவன் வேற யாரும் இல்லைங்க, இன்னைக்கு நாம இசைஞானின்னு போற்றக்கூடிய இளையராஜா அவர்கள் தான். ஏதோ குருட்டாம்போக்குல வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளுடைய பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கலன்னா இந்த மாதிரி வீணா போயிடும் தன் இளமை அப்படிங்கறதை உணர்ந்து இசையை தன் பாதையா அவர் வகுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணியா இந்த லைன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்குது எதிர்காலங்கிற அந்த வார்த்தை அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு பொருத்தமா இருந்ததுன்னா என்ன எதிர்காலத்துல என்பது எனக்கு புரியல. ராஜா சாருக்கு இந்த பாடலுடைய தாக்கம் எவ்வளவு இருந்ததுன்னா 25 இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட இதே சிச்சுவேஷனுக்கு இதே மாதிரி சந்திரகவுன்ஸ் ஹிந்தோளத்தையும் கலந்து அவர் ஒரு பாடல் கொடுத்திருந்தார். வைதேகி காத்திருந்தாள் படத்துல வந்த அழகு மலராட. சௌகார் ஜானகியோடைய மாலை பொழுதின் மயக்கத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. என்ன பண்ண போறேனோ தெரியலையேன்னு சொல்றாளே ஒழிய நான் ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கல. ஆனா வைதேகி காத்திருந்தாள் படத்துல ஜானகி அம்மா ஆவேசமா பாடியிருப்பாங்க அந்த பாடலை. நான் ஏன் இப்படி இருக்கணும், இதுக்கு பேசாம நான் இல்லாமே போயிடலாமே அப்படின்னு ஒரு கோவத்துல பாடுற பாடல் அது. சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை இந்த 2 பாடல் மூலமாகவும் நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங் மியூசிக்கல் ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ ஒரு நாள் போதுமா ஆன் தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனல்.